வணக்கம் மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை வேறு ஒருவர் எடுத்து சென்று விட்ட போன அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு அது வழிகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஒரு வேலைக்காக எத்தனையோ தடவைகள், எத்தனையோ போராட்டங்களை நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்திருப்பீர்கள். ஆனால் அதனை சில மனிதர்கள் பொறுத்து கொள்ளாமல், உங்களை பற்றி புரிந்து கொள்ளாமல், மேல் அதிகாரிகளின் சப்போர்ட்டுடன் நீங்கள் செய்த வேலைக்கு அவர்கள் பெயர் வாங்கி கொண்டு போன ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்களுடைய தகுதிகளுக்கும் திறமைக்கும் உழைப்பிற்கும் மிக உன்னதமான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வர வேண்டியதாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். நீங்கள் அதற்காக அனைத்து வேலைகளையும் நீங்கள் தான் செய்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் செய்த வேலைக்கான மதிப்பு உங்களுக்கு கிடைத்ததா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் இறுதி நேரத்தில் உங்களுடைய அறியாமைகளை பயன்படுத்தியோ அல்லது மேலிடத்து செல்வாக்கை பயன்படுத்தியோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அரிய வாய்ப்பை வேறு ஒரு நபர் தட்டி பறித்துவிட்டு சென்று விட்டார். அந்த ஒரு எண்ணங்களும் அந்த சில விஷயங்களும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஆறாமல் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அது உங்களுடைய கண் முன்னாலேயே உங்களுடைய உழைப்பின் மீது ஏறி நின்று மற்றொருவன் புகழின் உச்சிக்கு சென்றதை பார்த்து கலங்கிய ஒரு தருணங்களும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கூறுங்கள். அதே போல காதல் கொடுத்த நம்பிக்கை அது முடிவில் உங்களுக்கு அவமானத்தை மட்டுமே தான் தேடி கொடுத்தது. காதல் வாழ்க்கை ஆரம்பத்தில் அனைவருக்கும் நன்றாகத்தான் இருக்கும். அது போலவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஒரு புதிய நபர், அது ஆணோ பெண்ணோ, இருவருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஒரு நபர்கள் வந்து நன்மைகளாகத்தான் வாழ்க்கைக்குள்ள முதலில் ஆரம்பிக்க தொடங்கியது. ஆனால் நாட்களும் காலங்களும் போக போக அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பித்தது. வாழ்க்கையில் காதல் என்பது பலருக்கு நம்பிக்கைகளையும் மகிழ்ச்சிகளையும் தரக்கூடிய ஒரு அனுபவமாகவே இருக்கலாம். ஆனால் அது நாளடைவில் போக போக தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு மனக்காயங்களையும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக வரவைத்து கொடுத்திருக்கும். ஆனால் சிலருக்கு அது மனக்காயத்தையும் விட்டு செல்லக்கூடிய ஒரு உணர்வுகளையும் மட்டுமே தான் ஏற்படுத்தியதை தவிர நன்மைகள் என்பது ஏற்படுத்தியதே கிடையாது. இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மேசம் ராசிக்காரங்கள் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையை ஆழமாக பாதித்ததாக நீங்கள் உணர்ந்த ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஒரு காலத்தில் அந்த மனிதரை உங்களை உலகமாக இருந்திருக்கலாம். உங்களுடைய எதிர்கால கனவுகள், குடும்ப வாழ்க்கை பற்றிய ஆசைகள், வெற்றி பெற்ற பிறகு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள், இவை அனைத்தும் அந்த உறவை சுற்றியே நீங்கள் முழுமைக்கும் வைத்திருந்தீர்கள். அவங்களுடைய ஒரு செய்தி உங்களுடைய நாளை அழகாக்கியிருக்கலாம். ஒரு சிறிய பாராட்டுகள் கூட உங்களுக்கு பெரிய ஒரு உற்சாகத்தையும் தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் காலங்கள் மாறிய போது அந்த உறவிலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். முன்பு மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருந்தவர் சில நிமிடங்களுக்கு கூட நேரம் ஒதுக்காமல் போன ஒரு தருணங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக உண்டு. காரணங்கள் தெரியாமல் உருவான தூரம் மனதில் பல கேள்விகளை நிச்சயமாக எழுப்பியிருக்கலாம். நான் என்ன தவறு செய்தேன் என்ற எண்ணங்கள் உங்களை நீண்ட நாட்கள் வாட்டி எடுத்து உங்களை இன்னும் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் அந்த வழியில் இருந்து வெளிவிடாமல் கஷ்டங்களை மட்டுமே தேடி கொடுத்தது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேசம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். பரணியில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகவே அமையப் போகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக கொண்டு போய் நிறுத்தும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடைபெற தொடங்கும். தடைப்பட்ட சொத்து விஷயங்களில் சாதகமான ஒரு திருப்பங்கள் இப்பொழுது உங்களை வந்து சேர்ந்தடைந்து விடும். பாகப் பிரிவினை சிக்கல்கள், பூர்வீக சொத்து தகராறுகள் அல்லது நிலம் சம்பந்தமான நீதிமன்ற வழக்குகளில் உங்களை வாட்டிய இழுப்பறிகள் முடிவுக்கு வரும். உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பங்குகள் எந்தவிதமான தடையுமின்றி உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாட்களும் இனி வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். சொத்துக்களை விற்று பணமாக நினைத்தவர்களுக்கு நல்ல விலைக்கு கைமாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். நீண்ட நாட்களாக ஒரு சொந்த வீடு, மனை வாங்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்த மேசம் ராசியான உங்களுக்கு அந்த
கனவு நினைவாவதற்கான அத்தனை சுபயோகங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஒரு வீடு, ஒரு நிலம், குடும்பத்தின் நீண்ட நாள் ஆசை, இவை தொடர்பான விஷயங்கள் பல காரணங்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தாமதங்களை அடைந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறப்போகிறது. நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் நீங்கள் எப்படி கால் வைத்தாலும், எந்த ஒரு நிலத்திற்கு, எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் அங்கு தனி மரியாதைகளும் தனி உங்களுக்குன்னு ஒரு பெயர்களும் நிச்சயமாக கிடைக்கும். அதன்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களையும் உங்களுடைய அருகில் நீங்கள் வைத்துக் கொண்டால் மட்டுமே தான் எல்லாமே உங்களுக்கு சரியானதாகவே நடக்கும். எனவே நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அது எல்லாம் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு காரியத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். வழியில் இருந்து வெளிவிடாமல் கஷ்டங்களை மட்டுமே தேடி கொடுத்தது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். பரணியில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகவே அமையப் போகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக கொண்டு போய் நிறுத்தும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடைபெற தொடங்கும். தடைப்பட்ட சொத்து விஷயங்களில் சாதகமான ஒரு திருப்பங்கள் இப்பொழுது உங்களை வந்து சேர்ந்தடைந்து விடும். பாக பிரிவினை சிக்கல்கள், பூர்வீக சொத்து தகராறுகள் அல்லது நிலம் சம்பந்தமான நீதிமன்ற வழக்குகளில் உங்களை வாட்டிய இழுப்பறிகள் முடிவுக்கு வரும். உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பங்குகள் எந்தவிதமான தடையுமின்றி உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாட்களும் இனி வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். சொத்துக்களை விற்று பணமாக நினைத்தவர்களுக்கு நல்ல விலைக்கு கைமாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். நீண்ட நாட்களாக ஒரு சொந்த வீடு, மனை வாங்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்த மேஷம் ராசியான உங்களுக்கு அந்த கனவு நினைவாவதற்கான அத்தனை சுபயோகங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஒரு வீடு, ஒரு நிலம், குடும்பத்தின் நீண்ட நாள் ஆசை, இவை தொடர்பான விஷயங்கள் பல காரணங்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தாமதங்களை அடைந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறப்போகிறது. நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் நீங்கள் எப்படி கால் வைத்தாலும், எந்த ஒரு நிலத்திற்கு, எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் அங்கு தனி மரியாதைகளும் உங்களுக்குன்னு ஒரு பெயர்களும் நிச்சயமாக கிடைக்கும். அதன்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களையும் உங்களுடைய அருகில் நீங்கள் வைத்து